வணக்கம் மக்களே, வெல்கம் டு அல்டி பாஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துடைய வீக்லி டாஸ்காக இப்போது வந்திருக்கக்கூடிய டாஸ்க் என்னவென்று பார்த்தீங்கன்னா, ராஜாங்கம் சீசன் 6 எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சீசன் 6 வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறா வந்து பேசப்பட்ட ஒரு டாஸ்க்கு. அசீம் விக்ரமன் இவங்க 2 பேருக்கு நடுவில் நடந்த பயங்கரமான சண்டை. நியாயம் இல்லையா அப்படின்னு விக்ரமன் வந்து கேட்டது. எச்சி துப்பி கொடுத்தா சாப்பிட்டீங்களா அப்படின்னு வந்து அசீம் வந்து பேசுனது. அசீமுக்கு எதிராக திரும்பின பயங்கரமான ஃபெமினிஸ்ட் கேங்கு, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்த ஒரு டாஸ்க்கு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையாக இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த ராஜாங்கம் டாஸ்கில் யார் யார் என்னென்ன பொறுப்புகள் இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ராஜாராணி டாஸ்கில் வந்து இந்த வீட்டுடைய த கிங் அப்படின்னு யார் இருக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா ராணவ். முடிஞ்சுது சொல்லி சும்மாவே வாயை கொடுத்துட்டு இருக்கா எல்லாத்திட்டையும். பட் கிங் வந்து ராணவா இருக்காரு. இது பிக் பாஸ் செலக்ட் பண்ணி அனுப்புறாரா என்னன்றது தெரியல, பொறுத்து பார்ப்போம். பிக் பாஸ் செலக்ட் பண்ணி அனுப்புனா கண்டென்ட் ஓரியன்டாக பண்ணுறாங்க. ஏன்னா போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இவங்களா இருக்கணும், ஸ்டாஃபாக இருக்கணும் அப்படின்றது பிக் பாஸோட ஒரு இதாக தான் இருந்தது. இந்த வாரமும் சீக்ரெட் டாஸ்க் இருக்கும், எல்லாமே இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். ராணவ் கிங் அப்படின்னும் போது ஏற்கனவே ஆடுவார். இன்னைக்கு காலைல சலங்கை வேற கட்டி விட்டுருக்காங்க, என்ன பண்ண போறாருன்றது தெரியல. அது குயின் யாரு அப்படின்னு கேட்கும்போது, குயின் கண்டிப்பாக வந்து அப்படின்னு கத்துற ஆளுமா இருக்கணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சுகரை திருடி சாப்பிட்ற மாதிரி ஆளுமா இருக்கணுமா, முட்டாயை திருடி சாப்பிட்ற மாதிரி ஆளுமா இருக்கணுமா, அப்படி எல்லாத்தையும் போட்டு மொத்தத்தில் வேலையே செய்யக்கூடாது. சாப்பாடுன்னா ரொம்ப இதாக இருக்கணும், கேட்டால் சின்ன குழந்தைன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெக்குலியாரிட்டியோட குயினை வந்து சாச்சனாவை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன அப்படின்றத. ராஜமாதா யாராக இருக்கணும், கொஞ்சம் கிட்னி இருக்கணும், குருட்டுத்தனமாக யோசிக்கணும், திருட்டுத்தனமாக பேசணும். இவங்களை இப்படி பண்ணோம்னா அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும். அப்புறம் ஆர்டர் போடும்போது அந்த ஒரு இது வரணும். அப்படி பார்க்குறக்கு அப்படி இருக்கணும். பார்க்குறக்கு சும்மா செம்மையாக இருக்கணும் பார்க்குறக்கு. ஜாக்லின்ல நோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஜாக்லின் ரசிகர் ஓரம் உட்காருங்க. ராஜமாதா வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாக்லின் இருக்குமா? இருக்காது. அடுத்து தளபதி யார்? தளபதி நல்லா வாய் பேசக்கூடிய ஒரு ஆள், பேசினாலே சண்டை தாண்டா அப்படின்னு ஒரு ஆள். யார் உள்ள இருக்கா? அப்படி தீபக். தளபதி யார்? தீபக். அந்த பெண் தளபதி யார் இருப்பாங்க அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்றனால பெண் தளபதியாகவும் இருக்கிற ஒரு ஆள் வாய்ப்புகள் இருக்குது. அது மஞ்சரியாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. சோத்தில் உப்பு போடுறவங்க குக்கு, தர்ஷிகா அண்ட் விஷால். ஓ, இவங்க காதல் பண்ணி அந்த இடத்துல வந்து கருமாந்திரம் பண்ணணும், அதை இவங்கெல்லாம் பார்க்கணும். அதானே உங்கள் பிளானு? அப்படி ஒரு கண்டென்ட் கொடுக்கணும், அதானே பிளானு? வரட்டும், அப்படியே வரட்டும். ராஜகுரு யார்? ராஜகுரு ராயான். சிரிச்சுக்கிட்டே இல்லை இருப்பான். ஐயோ சரி. இஸ்பை யாரு? இஸ்பை ஜாக்லின். ஜெஃப்ரி சௌந்தர்யா வர்க்கரான். சிவகுமாரும் நம்மளுடைய முத்துக்குமரனும் காமனர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல, முத்துக்குமரனும் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன ஒதுக்குனாலும் த கிங் அவுட் சைடு. ஓட்டு அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா த கிங் அவுட் சைடு. மக்கள் மனதில் கிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான். நீங்கள் தாராளமாக ஒதுக்குங்க, மற்றவங்களா கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். வாய்ப்பு இல்லை ராஜா.